ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனையோர்கள் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட வேண்டும், உலஹியாவுடைய சுன்னத்தான கடமையை முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய அனைத்து வகையான நற்கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக. பொதுவாக ஹஜ்ஜுடைய மாதம் வந்திருந்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படாத மிம்பர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி இருக்கின்றார். பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது. மாகான ஹதீஸை யுஃப்தரா, இவைகள் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள். இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இவைகளை பார்த்து படித்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் பல இடங்களில் எங்களுக்கு அதை சொல்லி காட்டு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தும். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லும் பொழுது நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ ஸலவாத்தும் சலாமும் சொன்னது போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீது ஸலவாத்து சொல்லுவாயாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நாங்கள் ஸலவாத்து சொல்லுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாகும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தர, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் ஊடாக எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக அழகான பாடம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேலே விட்டு போகும். நம்மில் அநேகமானவருக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமா? நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எங்களுக்கு பெருமை. எங்கட வாப்பா இப்படிப்பட்ட ஒருவர், எங்கட பெரியப்பா இப்படிப்பட்ட ஒருவர், இந்த பேக்ரவுண்ட்ல வந்தவன் தான் நான் என்று சொல்றேன். எங்களுக்கு முன்வாழ்ந்தோர்களை வைத்து நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கே. நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்று
குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய வாப்பா யாரு, அவருடைய வாப்பாவுடைய விடயத்தை பற்றி குர்ஆன் பல இடங்களில் கரைக்கிறது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடன் எப்படி உரையாடினார்கள், உறவாடினார்கள், கரைத்தார்கள், அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்த முனைந்தார்கள். அவர் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. இதை பற்றி குர்ஆன் கரைத்திருக்கிறார். எந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேலே வைத்து விட்டு போக போகிறேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதைத்தான் கேட்கிறது. நான் மௌத்தாகும் பொழுது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார், என்னுடைய மனைவி, என்னுடைய பேர பிள்ளைகள் எப்படி இருப்பார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பதை விடவும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேல் வைத்து விட்டு போக என்றால், அந்த மௌத்தாகிறதுக்கு பிறகு எந்த ஒரு நன்மையான கர்மமும் செய்ய முடியும். எல்லாருக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு தான். இன்னமத்தருடைய முயற்சியினூடாக உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டார். இல்லாமின் சலாத் 3 விஷயத்தை அதிர்ஷ்டம். 3 விடயங்களுடைய நன்மைகள் எங்களோட மௌத்துக்கு பின்னாலேயும் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக அது முடிவு பெறமா. அதுல ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான குழந்தைகள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை. அவருக்கு இருக்கிற டைட்டில், அவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. சாலிஹான குழந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை அப்படித்தான் கேட்டார். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை செய்வாங்க. அவர்கள் சாலிஹான மக்கள், ஏகத்துவத்தை அல்லாஹ்வை கொண்டு நம்பியவர்கள், நபியினுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள், வாக்கு மீறாதவர்கள், குடும்பத்தில் நல்லவர்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னுடைய குழந்தைகளை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும் நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மௌத்தானா உனக்கு எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. ஆனா 3 அமல்களுடைய நன்மைகள் மௌத்துக்கு பிறகு தொடர்ந்து கொண்டிருக்கும். அதுல ஒன்றுதான் சாலிஹான குழந்தை. தன்னுடைய தகப்பனுக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி இருகரம் ஏந்தி துஆ செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டுவிட்டு போவோம். உங்களோட கபரு எதனாலும் நன்மைகளை கொண்டு நிரப்பப்பட்டு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல ஒரு சாலிஹான குடும்பமாக விட்டுவிட்டு போவதாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையையும் சொல்லுகிறார். அவருடைய வாப்பாவுக்கும் அவருக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவு, சமூகத்துக்கும் அவருக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவு, அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவு, அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கு இடையிலிருந்து உறவு எப்படிப்பட்ட உறவு, இதை பற்றி குர்ஆன் விலாவாரியாக பேசி, வாப்பாவுடன் உரையாடும் பொழுது எப்படி கனிவாக உரையாடினார். ஆனா வாப்பா மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சிலை வணங்கி, சிலைகளைத்தான் அவரை செஞ்சு விற்கிறாரு. அவருக்குத்தான் அந்த 5 சிலை வணக்கம் சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு வாப்பாவுடன் எப்படி உரையாடினார் தெரியுமா? அன்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் இறக்கத்துக்குரிய வாப்பா 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 என்று உரையாடி வாப்பாக்கு சொல்ல விரும்பினார். ஆனா வாப்பா இறங்க விரும்ப அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடு. அதே பாப்பா அந்த மனைவியுடன் எப்படி உரையாடுகிறார், தன்னுடைய சமூகத்துடன் எப்படி உரையாடுகிறார், கடைசியாக வந்து குழந்தைகளுடன் எப்படி உரையாடுகிறார். அன்புக்குரிய நண்பர்களே, சமூகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் 360 பாகையிலையும் சொல்லி, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் உள்ள எல்லா கட்டத்தையும் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் போட்டு காட்டி. அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்கும், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் யோசிக்கும். இது ஹஜ்ஜுடைய மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்தை கொண்டு போய் விட்டு வாராங்க மக்கா முக்கர்ரமா என்ற பாலைவனம்.
அது அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு கடமை. உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளையையும் உங்களோட மனைவியையும் கொண்டு போய் விட்டு விட்டுதான் எங்க ஒரு பாலைவனம். அதையும் குர்ஆன் சொல்லுது, திவாதின் ரைரதி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இங்க ஒன்றுமே இல்ல, மரம், செடி, கொடி, தண்ணி, ஜம்சம் ஒன்றுமே இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை. ஒரு பாலைவன பூமி, ஒரு பள்ளத்தான், அதுல விட்டு விட்டு வாங்கோ என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்தார். குடும்பத்தை விடவும் சொந்த வாழ்க்கையை விடவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மேலானது. வாழ்க்கையில எதையுமே விட்டுக் கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் எதையும் கம்ப்ரமைஸ் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. தாய் குழந்தையை தூக்கி தண்ணீர போட்டார். என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, குழந்தையை எனக்கு கம்ப்ரமைஸ் பண்ணலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகண்ட கருத்துல கத்திய வச்சாரு. அவர் சொன்னார், மகண்ட கருத்து துண்டாகலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டாகலாம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றார், உங்களோட குடும்பத்தை கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் விட்டு. இது யாரும் யோசிக்கவான, இது எனக்கு சொல்லப்பட்ட கடமை என்று இல்ல, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க தியாகம். அந்த தியாகத்தை அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே குர்ஆன் சுட்டி காட்டுது. ஆனா விட்டுட்டு வந்து 4 துஆ கேட்டாங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் சகோதரியும் இந்த 4 துஆவை பாடமா. இந்த 4 துஆவையும் எங்களோட பிள்ளைகளுக்கு முதலாவது துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கிறேன், இதை ஒரு பாதுகாப்பான இடமாக சேஃப்டி. நாங்க எல்லாரும் பார்க்கிறது, இதுல பாதுகாப்பான இடத்துல கள்ளன் வரக்கூடாது, குடுக்காரன் வரக்கூடாது, வேற ஏதும் அனாச்சாரங்கள் நடக்கக்கூடாது. ஒரு பாதுகாப்பான இடத்தில் எங்களை பிள்ளை இருக்கிறோம், அதுக்கு கதவு போட்டு, இரும்பு கதவு போட்டு, கேட் போட்டு நான் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே, குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன், ஒரு தாய் கொடுக்க வேண்டிய முதல் இடம் என்னது? பாதுகாப்புண்டா என்ன? அங்கத்தான் கற்று பாதுகாப்புண்டா. நாங்க பாதுகாப்புன்னு நினைக்கிறது இந்த பொடி, இந்த பிசிக்கல் பொடிக்குரிய பாதுகாப்பு. இந்த பொடியை பாதுகாப்பு, ஒருத்தர் வந்து அடிச்சிடக்கூடாது, நெருப்பு பற்றிடக்கூடாது, ஏதாவது ஒரு ஏற்பழி பண்ணிடக்கூடாது. எல்லாமே இந்த மனிதன் பொடியை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்க பின்பற்றோம். அந்த புள்ளைய ஈமான பாதுகாக்கிறது, அந்த புள்ளைய அகலாக்க பாதுகாக்கிறது, அந்த புள்ளைய பண்பாட்டை பாதுகாக்கிறது, அந்த பிள்ளையினுடைய ஒழுக்க விருதியங்களை பாதுகாக்கிறது. என்ற வீடு இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு விருந்தியர் நிறைந்த, நல்ல பண்பாடு நிறைந்த, நல்ல குணங்கள் நிறைந்த, நல்லவைகளை படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை எங்க புள்ள வளருதா? நான் எந்த மிம்பர்ல இருந்து பேசுறேன் என்று உங்களுக்கு தெரியும். எங்களை சுத்தி இருக்கிற வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள்? எந்த புள்ளைக்கு அங்க எந்த புள்ளைய ஈமானுக்கு, எந்த பிள்ளைய பண்பாட்டுக்கு, எந்த பிள்ளையினுடைய அகலாக்குக்கு, எந்த பிள்ளையினுடைய கல்விக்கு, எந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு நான் புள்ள வளர்க்கிற சூழல்ல இதை செய்யலாமா? இதை செய்யலாமா? ஒவ்வொருத்தரும் யோசிங்க. இப்ராஹிம் துஆவை, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். யா அல்லாஹ், இந்த பிள்ளை வளர்ப்போகிற ஒரு பாதுகாப்பான இடம். அது பாதுகாப்பு என்பது அது வெறுமனே உடம்புக்கு மட்டும் பாதுகாப்பு அல்ல, பிசிக்கல் பாதுகாப்பு மட்டுமல்ல, ஈமானுக்கு பாதுகாப்பு. அடுத்த துஆ கேட்கிறாங்க, அதே துஆவுல சேர்க்கிறாங்க, ரப்பி ஜுனுபினி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் இந்த குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பு, சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பு. ஒரு நபி கேட்கிற துஆ ஈமான பாதுகாப்பு.
ஈமான பாதுகாப்பு. நீங்க யோசிங்க பார்ப்போம், எங்கட புள்ளகள் வளர்ற சூழல்ல இது சாத்தியப்படுவா? எங்கட பிள்ளையோட காதுல விடுகிற வார்த்தைகள் இருக்கா? எங்கட வீட்டுல சினிமா படம் இல்ல, சினிமா பாடல் இல்ல, ஆனா வீட்டுல இருக்குது. அதே பிள்ளையோட காதுல விழுகுது. குர்ஆன் பாடமாக்குறத விடவும் லேசான பாடமாக்கு. இது முதலாவது கன்சர்ன், இது முதலாவது துஆ. இத பத்தி யோசிங்க இல்ல. இரண்டாவது துஆ கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், உங்க கட்டளை பிரகாரம் இந்த குடும்பத்தை நான் விட்டு விட்டு போறேன். நான் இருந்தா இந்த பிள்ளையையும் இந்த மனைவியையும் இந்த குழந்தைகளையும் நான் கொலை வைப்பேன். ஆனா இப்ப நான் இல்ல, நான் வைப்பேன். யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தையும் ரப்பனா லியுகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குடும்பமாக ஆக்கி. நான் இருந்தாலும் செய்வேன். அப்ப நான் இப்ப இல்லை, நான் கைத்துல போறேன். உன்ன கட்டளை குடும்பத்தை விட்டுட்டு போகும்போது நான் விட்டுட்டு போறது. ஆனா இந்த குழந்தைகள் சொல்லணும், இந்த பிள்ளைகள் சொல்லணும், இந்த மனைவி சொல்லணும். உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சொல்றது எங்களோட குடும்பத்தில தொழுகை எப்படி இருக்கு, எந்த பிள்ளைகளுடைய தொழுகை எப்படி இருக்கு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுபஹு தொழுகையில எங்களோட பள்ளியில 60 வயசுக்கு இழந்தவங்க ஒரு 60 பேர் 50 பேர் இருக்கிறாங்க. எங்களோட பள்ளியில சுபஹு தொழுகைக்கு வந்து தொழக்கூடியவர்கள் 60 வயசுக்கு இழந்தவங்க 50 பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல்ல 20 வயசுக்கும் 40க்கும் இடைப்பட்டவங்க 100 பேர் இருப்பாங்க என்றிருந்தா அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. மறுவ சொல்றேன், 60 வயசுக்கு இழந்தவங்க 50 பேர் தொழுகிற பள்ளிவாசல்ல சுபஹு தொழுகைக்கு இருக்கிறாங்க 20க்கும் 40க்கும் விடப்பட்டவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையும் வாழும், வாழப்போகுது. வாழ்வதற்குரிய அடையாளம் தான் இது என்பதை எங்களால ஒரு நிர்மாணம். நான் கேட்கிறேன், எங்கட பள்ளி எப்படி இருக்கு, எங்கட பள்ளி வாசல் எப்படி இருக்கு? சில சந்தர்ப்பங்கள்ல தொழுவிக்கிறையுமா இஸ்லாமத்தை சொன்ன முஅஸ்ஸின், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய உலமாக்கள், நாங்கள் எல்லாரும் இதை யோசிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை கொண்டு போய் விட்டு விட்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? தொழுகையை அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை நசீபாக்குன்னு கேட்கல, ரப்பனா லியுகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குடும்பம். ஒன்றைக்கு தொழுது முடிக்கிறது, இன்னொன்று இருக்கிறது தொழுகையை நிலைநாட்டுவது. அல்லாஹ் குர்ஆன்ல தொலை சொல்ல இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே சல்லு சல்லு தொழும்போது சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான் லியுகீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜும்மாவுக்கு வர சொன்னா இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தில் அழைக்கப்பட்டால் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று தொழுகை அழைக்கப்பட்டா அல்லாஹ் சொல்ல இல்ல, தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோண்டு குர்ஆன்ல சொல்ல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றார்? அல்லாஹுடைய திக்ரின் பக்கமாக, அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவதற்கு, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு பள்ளியின் பக்கமாக விரைந்து வாங்கோ. இப்ப யோசிக்க பார்ப்போம், தக்பீர் கட்டினா எத்தனை பேருக்கு அல்லாஹுடைய சிந்தனை இருக்கு? தக்பீர் கட்டினா எத்தனை பேருக்கு அல்லாஹுடைய ஞாபகம் இருக்கு? தக்பீர் கட்டினா எத்தனை பேருக்கு இருக்குது நான் அல்லாஹ்வுடன் கடைத்துக் கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ்வுடன் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ் என்னுடைய பேச்சுக்கு பதில் சொல்லுகிறானே. இதா قال العبد الحمد لله رب العالمين يقول الله تعالى حمدني ربي حمدني عبدي
وإذا قال مالك يوم الدين إياك نعبد ومالك يوم الدين يقول الله تبارك وتعالى مجدني عبدي. நாங்க ஒவ்வொரு ஆயத்தும் ஓத ஓத அந்த ஆயத்துக்கு அல்லாஹ் பதில். தொழுகை என்பது வெறுமனே வந்தோம் அசைந்தோம் சுஜூது செஞ்சோம் என்பதன் அல்லாஹ் சொல்றான். தொழுகைக்கு வாங்கோடு கூப்பிட இல்ல, அல்லாஹ் கூப்பிடுகிறார். தெரியுமா? அல்லாஹுடைய திக்ரின் பக்கமாக தக்பீரை கட்டினா உலகத்தையே மறந்து விட்டோம், உலகத்தையே மறந்து குடும்பத்தை மறந்து விட்டோம். அல்லாஹுடைய தியானம், அல்லாஹுடைய தரிசனம், அல்லாஹுடைய தியானத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுங்க. நீங்க அப்படி தொலை இல்லையா? நீங்க அப்படி தொலை இல்லையா? பள்ளிக்கு வந்தீங்க, நான் சொன்ன தொழுகை நசீபாக இல்லை உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய சிந்தனை நிறைந்த தொழுகையாக எங்களை தொழுகை மாற இல்லை. எங்களோட தொழுகையை நாங்க எப்படி ஆக்கிட்டோம்னா, சுப்ஹானல்லாஹ், என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், உண்மையை சொல்லுகிறேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது. எங்களோட தொழுகை எப்படி தெரியுமா? நான் எந்த ஜமாஅத்தை சேர்ந்தவன் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய தொழுகையாக தொழுகை. அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பதை விடவும் நான் எந்த ஜமாத்தை சார்ந்தவன், எந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய தொழுகையாக எங்கள் தொழுகமாக. ஒருத்தர் சொல்லக்கூடிய முறையை பார்த்து இவர் ஹனவி, இவர் ஷாஃபி, அவர் தொழுகை என்பது அப்படி அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ்வுடைய சிந்தனை. என்னை ஒரு அடிமையாக, ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு பின்னால கொண்டு போய் நிறுத்தி தன்னை அறிமுகப்படுத்தக்கூடியது. அப்படி தொலை இல்லையா? அப்படி தொலை இல்லையா? அந்த தொழுகைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகும். மறந்த நிலையில தொழுகிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியாது, அத்தஹியாத்தும் தெரியாது, சுப்ஹான ரப்பியல் அஸீமும் தெரியாது, சுப்ஹான ரப்பியல் அலாவும் தெரியாது, ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தியும் தெரியாது, என்ன நடந்தது என்று தெரியாது. சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் தொழுது முடிச்சுட்டோமா என்ற ஞாபகம் வந்துச்சு. அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாம் அல்லாஹ் எங்களோட தொழுகைகளை சீராக்கி. இரண்டாவது துஆ கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது துஆ கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்கும், ஒவ்வொரு தாயும் யோசிக்கும், யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளுக்கு நல்ல கூட்டாளிமான கொடுத்திருந்தார், எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் வேணும். என்ற குடும்பம் தனிமையில் இருக்கிறாங்க, என்ற குடும்பத்தை தனியை விட்டுட்டு வந்திருக்கிறேன், அந்த பாலைவனத்தில் யாரும் இல்லை. இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, குடும்பத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய, குடும்பத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய, குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மனித சஞ்சலத்தை அங்கே அனுப்பி வைத்து விடுவாயாக இருப்பார். ஒவ்வொரு வாப்பான் வாக்கு எந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார், எந்த மகள கூட்டாளி யாரு, அவங்க என்ன பேசி சொல்றாங்க, அவங்க என்ன கரைக்கிறாங்க. உள்ள வளர்க்கிறன்றது சின்ன கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் என்பது மட்டுமல்ல, எந்த புள்ளையில கையில உள்ள வாட்ஸ்அப்ல எந்த புள்ள யாரோட கட் பண்றாங்க, எந்த மகள பேஸ்புக்ல யாரு இருக்கிறாங்க, என்ன பேசிக் கொள்றாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் நாங்க மௌத்துக்கு பிறகும் அவருக்கு வந்து சேரும்டா, அது சும்மா சின்ன ஒரு அமல் அல்ல, அந்த அமல் பெரிய ஒரு அமல், அந்த அமல் பெரிய ஒரு அமல், அந்த அமலுடைய பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ரெஸ்பான்ஸ். என்ன கேட்கிறாங்க, மௌத்தானதுக்கு பிறகும் நன்மை கிடைக்கும், நான் 2 பிள்ளைய பெற்று போட்டேன், புள்ள வளர்ந்துட்டு எப்படி வளர்க்கப்பட்ட புள்ள எப்படி வளர்க்கப்பட்ட வாசமாருக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளோட இருக்கிற உறவு கடைசி மூச்சு வரைக்கும். நான் வாப்பான்னு சொன்னா
எந்த பேச்ச எந்த பிள்ளைகள் எந்த மூச்சு கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் பிள்ளைகள் கேட்கும். அதுக்கு நீங்க வாப்பவாக மாறுங்க. மகனுக்கு தள்ளி வரலாம், உங்களை விட மகன் படித்து விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீ எந்த மகன், நான் சொல்றத கேளு, எந்த பேச்சுக்குத்தான் நீ கட்டுப்பட வேண்டும். அம்மா பேசுறான் போறாங்க. அதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுக்கு மௌத் வந்துச்சு, சக்கராத்தில் இருக்கிறாங்க. அம் குன்தும் சுஹதாஅ இஸ் ஹதர யாக்கூப் அல் மௌத். சுப்ஹானல்லாஹ். வாப்பாண்ட அவரு தாங்க, வாப்பாண்ட அவரு தான். 13 வயசு வரைக்கும் எங்களோட புள்ள எங்களோட பள்ளிக்கு வரும். எங்கள் எல்லா வேலைகளிலும் பங்கெடுப்பாங்க. 13, 14 வயசு வரைக்கும். 14 வயசுக்கு பிறகு புள்ள என்ன தெரியுமா சொல்லும், பாப்பாட்ட நீங்க போங்க நான் மாறேன், நீங்க போங்க நான் மாறேன். சரி வருவாரு. எது வரைக்கும் வருவாரு தெரியுமா? 19, 20 வரைக்கும் வருவார். 20க்கு பிறகு பாப்பா கேட்கவும் மாட்டாரு, மகன் ரத்தம் பண்ணவும். உங்களுடைய வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லி வாயால சொல்லாம செயலால செய்கிறாங்க, செயலால செய்கிறாங்க. அவரல்ல வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களோட வாப்பா, அவங்களோட மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அனைவரையும் வெற்றிக் கொண்டு இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில கதைக்கிறாங்க, பேசுறாங்க. அம் குன்தும் சுஹதாஅ இஸ் ஹதர யாக்கூப் அல் மௌத் قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق. சொல்லிக்கொண்டே போற. எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்கி வழிபட போறீங்க? 3வது துவா கேட்டாங்க. என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவான நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி, நண்பர்களை உருவாக்கி இன்றைக்கு கேட்கப்பட வேண்டியது. கொழும்புல மிக முக்கியமாக சொல்லுகிறேன், நீங்க வாழக்கூடிய பிரதேசத்தில் மிக முக்கியமாக சொல்லுகிறேன், எங்களோட பிள்ளைகள் யாரோடு சொல்லுகிறாங்க, ஆஃப்டர் ஸ்கூல் யாரோட இருக்கிறாங்க, பள்ளிக்கு பிறகு யாரோட கலைக்கிறாங்க, எந்த வீட்டுக்கு போறாங்க, என்ன டீல் பண்றாங்க. நாலாவது வாக்கை தங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல்லஹும். யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நல்லதாக, இந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் நல்லதாக. அல்லாஹ் ரஸாக், சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ராஹிம் துஆ கேட்கிறாங்க, 2 இடத்துல துஆ கேட்கிறாங்க. ஒன்று சூரத்துல் பக்ராவிலே இருக்குது, சூரத்துல் ஹஜ்ஜிலே இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க துஆ, யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அத்தியாவசிய சாப்பாடு மட்டுமல்ல, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு பலவர்க்கத்தையும் கொடுக்கிறார். நல்ல பொருளாதாரம், நல்ல பொருளாதாரம். ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்லுகிறேன், குழந்தைகளை ஏழைகளாக விட்டு போகவா? குழந்தைகளை ஏழைகளாக விட்டு போகவா? ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, இன்னக அன்ததர ஆயிலத்தக அக்னியா கைருன் மின் அன்ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில போய் யாசகம் கேட்டு, தலை சொரிந்து, கை நீட்டி யாசகம் கேட்கக்கூடிய ஒரு குடும்பத்தை விட்டு போவதை விடவும், மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை விட்டு போகிறீங்க. மார்க்கம் இது முஸ்லிமுடைய ரிவாயத்து. இது சொன்னது யாருக்கு தெரியுமா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகள் அனாதைகளாக விட்டு போக வேண்டாம், குழந்தைகள் ஏழைகளாக விட்டு போக வேண்டாம். குழந்தைகளுக்கு நன்றாக சம்பாதித்து, நன்றாக குழந்தைகளுக்கு கொடுத்து, குழந்தைகளை வாழ வைத்து விட்டு போவோம். இன்னக அன்ததர ஆயிலத்தக அக்னியா கைருன் மின் அன்ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மக்களுக்கு முன்னால யாசகம் கேட்கக்கூடிய, கை நீட்டக்கூடிய, தலை சொரியக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி போவாதம். இதெல்லாம் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவிலிருந்து தெரிவிக்கின்ற. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து விட்டோம் என்பது பரீட்சை நடக்கிறது, பாடசாலைகள் பஞ்சராகிக் கொண்டிருக்கிறது,
குழந்தைகள் பாடசாலைகளுக்கு போறாங்க, என்னோட புள்ள படிக்குது என்று மட்டும் யாரும் கல்வியை கொண்டு மட்டும் எதுவும் கிடைக்கும். கல்வி கிடைக்கோணம் மகளாப்புடன் சேர்ந்து விரும்பியத்துடன் சேர்ந்து, விரும்பியதில்லாத பண்பாடு இல்லாத கல்வியினூடாக என்ன வரும் குடும்பத்துல அல்லாஹ் பாதுகாப்பாராக. பெற்றோர்களுடைய முதுமை பருவம் எல்டர் ஹோம்ல கல்வியில் படிக்காத குழந்தைகள் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்வார். படித்தவர்கள் முதியோர் இல்லங்களில் வைத்து பாதுகாப்பார். அது நடந்து கொண்டுதான். இவைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில படித்த பாடம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை கருத்தில் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி, ஈமானுக்கு பாதுகாப்பு, அகலாத்துக்கு பாதுகாப்பு, பண்பாட்டுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுடன் பள்ளிக்கு நானும் ஒரு தகப்பனாக சொல்லுகிறேன். தகப்பனாக இருந்து சொல்லுகிறேன். 2 குழந்தைகளை 3 குழந்தைகளை சுபகுக்கு பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வருவது என்பது லேசான கர்வம் அல்ல. அந்த பிள்ளைகளை எழுப்பாட்டி உடுப்பாட்டி பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தேவைப்படும். அந்த இடத்துல வதுவா செய்யவும் முடியாது. அந்த இடத்துல கனிவாகத்தான் பேச வேண்டும். அதுக்கு உங்களோட மனைவியினுடைய சப்போர்ட் தேவைப்படும். மனைவி சொல்லிட்டா நீங்க போங்க தொழுகைக்கு, அதை நான் பார்த்து சொல்றேன், அவளுக்கு செய்யலாம். அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே இதையும் பார்த்துக்கோங்க, பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இருட்டறையில விட்டு போகல, அழகான மார்க்கத்தில் விட்டு போயிருக்கிறாங்க. எனவே தொழுகையில கவனம் செலுத்துங்க. குடும்பத்துக்கு நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல சகாக்கள் வேண்டும், நல்ல பொருளாதார கொள்கை வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் செல்வந்தர்களாக வாழ வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கை நிறைய எடுத்து மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவாளிகளை உருவாக்கி விட்டு போவோம் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா, எங்களை பொருந்திக் கொள்வாயா, எங்களை கபூல் செய்வாயா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பொருந்திக் கொண்டது போன்று எங்களுடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு முகத்துல கரிய சாயத்தை புசிடாது, பிள்ளைகளை கொண்டு கண்ணியத்தை தெரிந்து விடுவாங்க. எல்லா பிள்ளைகள் எங்களை மன்னித்து ரூபாயாக பொருந்திக் கொள்வார்.